அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மாசி மாத ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் 7.5 சனியில் ஜென்ம சனி, 4ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 6இல் கேது சாதகம், லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். விரய ராசியில் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன். தங்களின் ராசிநாதன் குரு வக்கரகதியில் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறார். வருமானத்தை விட செலவுகள் தான் அதிகமாக உண்டு. எதையும் தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் இயலாது. தங்களை பற்றி பொறாமை, மறைமுக பேச்சுக்கள், வீண் பலிகள் வரும். சிறு விஷயத்திற்கு கூட தாங்கள் அதிகம் அலைய வேண்டியிருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகளால் அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகமாக செல்லக்கூடாது. திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல இடத்தில் திருமணமாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தற்சமயம் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாள் கனவு பலிக்கும். இடம் மனை வாங்கி போடலாம். சிலர் தற்போது இருக்கும் வீட்டை விட வசதியான வீட்டுக்கு செல்லலாம். தொழில் வியாபாரம் ஓரளவு சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் பெருகும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். பல தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருப்பதால் வருமானம் பெருகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் கிடைக்கும். ஆக மக்களிடையே புகழும் செல்வாக்கும் தங்களுக்கு பெருகும். அரசியல் துறை பொறுத்தவரை சுக்கிரன் நன்றாக இருப்பதால் உயர் பதவியில் அமர்ந்துள்ள ஒரு அரசியல் பிரமுகரின் தொடர்பு உங்களுக்கு உண்டாகி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மக்களிடையே செல்வாக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உண்டு. மாணவியர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலர் உயர் கல்விக்காக அயல் மாநிலங்கள், அயல்நாடுகளுக்கு சென்று வரலாம். நேர்முக தேர்வில் தாராளமாக வெற்றி பெறலாம். விவசாயத்துறை பொறுத்தவரை தங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருப்பதால் பயிர்கள் செழிக்கும், வருமானம் பெருகும், விளைச்சல் நன்றாக இருக்கும். சிலருக்கு புதிய விளை நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வரும். பெண்களுக்கு நன்றாக உடல்நலில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். தினமும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியையும் பாபாவையும் வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.